நித்யானந்தம் அனைவருக்கும் காலை வணக்கம். இது நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து அந்த கருவிலிருந்து நாம் எப்படி 10 மாதங்கள் உருவாகுன்ற பிக்சர்ஸ் சயின்டிஃபிக்காக இருக்கிறது பார்க்குறீங்க. இதுக்கு நம்முடைய அகத்தியர் அப்புறம் நம் மருத்துவ நூலில் எப்படி குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கரு எப்படி ஒரு நாளிலிருந்து உருவாகுது, எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துறாங்க. சயின்ஸில் எந்தளவுக்கு டே வைஸ் இது மாதிரி கருவாக டிஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுங்க சொல்லுங்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்க்குறேன். இது பேபி ஃபார்ம் ஆன 15 நாட்களில் அதனுடைய ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு முட்டை ஷேப், ஒரு காக்கா முட்டை ஷேப்புக்கு அதோட கொஞ்சம் பெருசாக வளருது. அது எப்படின்றது பார்ப்போம். அப்போது இது டே வைஸ் மதனுடைய அந்த யூட்ரஸ் கர்ப்பைக்குள்ளே எப்படி வளருது பார்ப்போம். ஃபஸ்ட் டே இது தமிழ் ஃபேமிலியில் சொல்லிக்கிற விஷயம், ஓலைச்சி சொல்லிக்கிற விஷயம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே ஒரு மஸ்டர்ட் சீட் சைஸ், அதாவது மஸ்டர்ட் சீட்ஸ்னால் கடுகு சைஸ்ன்னு சொல்லலாம். செகண்ட் டே இட் வில் பி கோரியண்டர் சீட், தனியா சீடு இருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லி இலையுடைய சீடு அந்த சைஸில் இருக்குன்றாங்க. தேர்ட் டே மின்ட்டு மிளகு மாதிரி சைஸ்க்கு வந்துடும்ன்றாங்க. ஃபோர்த்து டே பீன்ஸ் விதை இருக்கு இல்லையா, அவரை விதை அந்த சைஸுக்கு வந்துடும்ன்றாங்க. ஃபிஃப்த்து டே நம்ம வாட்டர் தான் பபுள்ஸ் வருது இல்லையா, அந்த சைஸுக்கு வரும்ன்றாங்க. சிக்ஸ்த்து டே ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சொல்லலாம், அந்த சைஸுக்கு வரும்ன்றாங்க. செவன்த்து டே இந்த வாமல் நல்லா கவர் ஆகிட்டு ஒரு ஸ்கின் போட்டப்பட்ட புரை போட்டப்பட்ட ஷேப்புக்கு வந்துடும். எயித்து டே அந்த இதுக்குள்ளே ஒரு பஞ்சபூதங்கள் 5 செக்மெண்ட்ஸுடைய கலர்ஸ் விசிபிளாக வரும் அந்த கருவுக்குள்ளே. அப்போது அந்த பஞ்சபூதங்கள் எயித்து டே உள்ளே நம்ம ஒரு பார்க்குற நிலைக்கு வருது. பஞ்சபூதங்கள் இந்த கரு உருவாகி அது பார்க்குற நிலைமைக்கு 8th டேக்கு வருது. அப்போ அந்த கலர்ஸை தெரியும்னு சொல்லியிருக்காங்க. 9th டே ஒரு காக்கா முட்டை சைஸுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி வந்துடுச்சு. அப்போது இந்த கரு வளர்ச்சியுமே என்ன ஆகுதுனாக்கா, ஃபஸ்ட்டு ஆர்ட்டு தான் உருவாகுது. ஒரு கருமட்டை ஒரு காக்கா முட்டை சைஸில் இருக்க அதில் ஆர்ட்டு தான் உருவாகுது. அந்த ஹார்ட் உருவாகி அப்புறம் தான் எல்லாமே உருவாகுது. அகத்திய ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மந்த் எட்டு ஃபார்ம் ஆகிடும், செகண்ட் மந்தில் நெக்கு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த செயின்ட்டு பராச சேகரன் என்ன சொல்கிறாருனாக்கா, தன்வந்திரி என்ன சொல்கிறாருனாக்கா, தேர்ட் மந்தில் லெக்கு, அது கால், ஃபிங்கர்ஸு, அப்புறம் நம்முடைய பேக்கு, இப்பு இதெல்லாம் ஃபார்ம் ஆகும் தேர்ட் மந்தில். அப்போது இந்த தேர்ட் மந்த் வர ஸ்டேஜுக்கு பீனிங்கில் தான் நம்ம மாடர்ன் சைஸில் இந்த ஸ்கேன் பண்ணி இந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இந்த பிக்சரில் பார்க்குறோம். அகத்தியர் என்ன சொல்கிறாருனாக்கா, பராரச சேகரன் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்வந்திரி நல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, 5th மந்தில் காது ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அகத்தியர் யோகி, இந்த 3 பேருமே, அதாவது அகத்தியர், பராரச சேகரர், தன்வந்திரி 3 பேர் என்ன சொல்கிறானாக்கா, அதாவது 6th மந்தில் குதம் மலவாய் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி 7th மந்தில் 76,000 நாடி நரம்புகள் உருவாகுது. 8வது மாதத்தில் தலையிலுக்கு ஏர் வளருது. 8வது மாதத்துலேருந்து இந்த குழந்தை அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அதை தானும் உண்ணும். 9வது மாதத்தில் நாலேஜ் வளரும், சோல் ஸ்ட்ரென்தன் ஆகும். 10th மந்த் அக்னி அண்ட் ஏர் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகிட்டு அந்த பஞ்சபூத தன்மையில் இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதனால் அபான இன்க்ரீஸ் ஆகி வாயு இன்க்ரீஸ் ஆகி இந்த சைல்டு வெளியில் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த கல்வி நித்யானந்தம்.